தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதத்திற்குண்டான ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதரித்த மாசம் அப்படிங்கறதால இந்த மாசம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புரட்டாசி மாசம் 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் குடும்பத்தோட போய் சிவாலயங்கள்ல இரவு தங்கி சிவபெருமான வணங்குனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்கிரும். அன்றைய விடியல் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை நீங்க ஆலயத்துல உட்காந்து பாத்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரும். மாதிரி புரட்டாசி 5ஆம் தேதி மகளாய அமாவாசை, அதாவது இருக்கிற அமாவாசையிலே சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கறது ஒரு 108 கும்பாபிஷேகத்தை பார்த்த பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கறதும் நல்லாவே இருக்கு. கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இந்த மாசம் முழுக்க புதனோட வீட்டுல இருக்க போறாரு. செவ்வாய் துலா ராசியில சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். புதன் கன்னிராசியில ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்காரு. 13ஆம் தேதி துலா ராசிக்கு போறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருக்கார். மாச கடைசியில 24ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமடைகிறார். குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சில பேர் இந்த மாசத்துல குரு பகவானோட அதிசார பயிற்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி தான் குரு பகவானோட அதிசார பயிற்சி. அதோட பலன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன். சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்திடணும். இப்ப ராசிநாதன் குரு எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 7வது வீட்டுல மிதுன ராசியில இருக்காரு. நிறைய பேர் இந்த மாசத்துல குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி போய் உங்களோட ராசிக்கு அஷ்டம குருவா மாற போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஓரங்கட்டிருங்க. ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கறது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி தான். திருக்கணிதப்படி ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி தான் அப்படிங்கறதால இந்த மாசம் முழுக்க குரு பகவான் 7வது வீட்டுல தான் இருக்க போறாரு. கவலைப்பட தேவையில்லை. ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி அவரு அஷ்டமஸ்தானத்துக்கு போனாலும் கூட கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடு. அதனால ராசிநாதன் உச்சமடைகிறார் அப்படிங்கறதால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அஷ்டம குருவாவே இருந்தாலும் ராசிநாதன் உச்சம் தொடுறாருன்னா நீங்களும் உச்சத்தை தொடுவீங்க. மற்றவங்களுக்கு தான் அஷ்டமத்துல குருன்னா பாதிப்பு. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கறதே கிடையாது. அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி மாசம் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா குருவோட சந்திரனும் சேர்ந்திருக்கிறதால குருச்சந்திர யோகத்தோட இந்த மாசம் அப்படிங்கிறது தொடங்குது. தொட்ட காரியம் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதே உங்களுக்கு அது கொடுக்குது. பிடிச்சாலும் பிடிச்சான் புளியங்கொம்பா பிடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க எதை பிடிச்சாலும் அது உங்களுக்கு வலுவான ஆதரவா தான் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. அது மாதிரி இந்த 7ஆம் இடத்துல குரு அதிசார பயிற்சிக்கு முன்னாடி அற்புதமான யோக பலனை வாரி கொடுப்பாரு. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சம சப்தமஸ்தானம், கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றது இல்லையா. இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மனைவி, கூட்டு தொழில், நண்பர்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அந்த இடத்துல குரு இருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு பல விஷயங்களை வாரி கொடுத்துட்டு தான் போவார். குறிப்பா கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப தொழில் ஒண்ணு நடத்திட்டு இருக்கேன், முதலீடு 10ல இன்னொரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா போட்டு இன்னும் நல்லா பெருக்கலாம், ஆனா காசு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் யாரையும் நம்ப முடியாத ஆட்களாகவும் தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. இன்னொருத்தனை நம்பி நம்ம என்னடா பண்றது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் உங்களுக்கு ஒரு முதலீடை கொடுத்து உதவலாம். அந்த அளவுக்கு கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். புது கூட்டாளிகள் நெய்வாங்க. தொழில் ரொம்ப நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்காங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்காக நிக்கிறதுக்கு 10 பேர் இருக்காங்கடா அப்படிங்கிற ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விஷயத்திலயுமே இருக்கும். அந்த அளவுக்கு நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு விதத்துல நடந்துப்பாங்க. பரவாயில்லடா நம்ம பசங்க தான்டா நல்ல பசங்க அப்படின்னு நீங்க 4 பேர்த்துக்கிட்ட மெச்சிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களோட நட்பு வட்டம் உங்களுக்கு பெரிய அளவுல உறுதுணையா இருப்பாங்க. அதோட
கூட்டு தொழில், நண்பர்கள் ரெண்டும் அற்புதமா இருக்கு. கலத்துறங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமாச்சே. திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீட்டில் இப்போ கல்யாண பேச்சை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பயலுக்கு முடிச்சு வச்சிடணும், பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துடணும், கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு கல்யாண பேச்சு லேசாக எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். வீட்டில் அதுக்கு உண்டான வேலைகள் தடல் உடலாக நடக்கும். ஒரு நேர்மறை மாற்றம், ஒரு நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நீங்கள் உணருவீங்க. வீட்டில் புது உறுப்பினர் சேர்க்கை இருக்கு நிச்சயமா. அது மருமகள் வரலாம், இல்லை பேர பிள்ளைங்க பிறக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறதும் இருக்கும். அதோட குரு பார்வையும் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. குரு பார்வை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 11வது வீட்டுல இருக்கு, உங்களோட சொந்த ராசிக்கே இருக்கு, 3வது வீட்டுல இருக்கு. இந்த குரு பார்வையால நீங்க புனிதம் அடைய போறீங்க. இப்ப 11வது வீட்டுல இருக்கிற குரு காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலைமையை கொடுப்பார். 10 ரூபா கடை இருந்தா கூட அடைச்சிட்டு 10 ரூபா மிச்சம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ராசியிலேயே குரு பார்வை இருக்குங்கிறதால உங்களுக்கு சகல விதமான தோஷங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ராசிக்கு 4வது வீட்டில் அர்த்தாஷ்டம சனியா சனி இருக்காரு இல்லைங்களா? இந்த அர்த்தாஷ்டம சனியோட வேகம் அப்படிங்கிறது குருவோட பார்வையால தடுக்கப்படும். அதனால பெரிய பாதிப்பு இருக்காது. தாயாருக்கு செலவு பண்ணியிருப்பீங்க, போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, தாயாருக்கு வைத்திய செலவு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லையா? அது எல்லாமே குறையும். ஒரு மாற்று மருத்துவத்தால தாயார் குணமடைவாங்க. அந்த வகையில சனியை கூட குரு தடுத்துறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். ராசிக்கு 3வது வீட்லயும் குரு பார்வை இருக்கு அப்படிங்கும்போது ராகுவ குரு பார்த்து புனிதப்பட்டுறார். அப்ப அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒத்துமை இருக்கும். பூர்வீக சொத்தை பங்கு பாகம் பிரிச்சுக்கலாம். பூர்வீக சொத்துல ஏதாவது அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்ததுன்னா கூட இனிமே நமக்குள்ள என்னப்பா சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தரே பேசி முடிச்சுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இந்த மாசம் தொடங்கி 13ஆம் தேதி ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியா இருக்கிற புதன் துலா ராசிக்கு வரார், லாப வீட்டுக்கு வராரு. அப்ப தொழில் தொடங்குறதுல நீங்க ஆர்வம் காட்டலாம். ஏதோ இத்தனை நாளா ஒரு தண்டை வேலை செஞ்சுட்டேன், இதுக்கு மேலேயாவது நம்ம சொந்தமா ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும். ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறது தான். ஒரு தொழிலாளியா இருந்தவங்க கூட முதலாளியா மாறக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் யார் மூலமா, ஒரு நண்பர் மூலமா, கூட்டாளி மூலமா ஒரு விசா கிடைச்சி நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த மாசத்துல துலா ராசியில செவ்வாய் இருக்கார். எங்க? உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல இருக்கார். ரொம்ப அற்புதமான இடம் இல்லையா அது? அப்படி செவ்வாய் லாப வீட்டுல இருக்காரு அப்படிங்கும்போது 5க்கும் 12க்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாயால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும். சொத்து பங்கு பாகம் பிரிச்சுக்கலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போவீங்க, குலதெய்வ பிரார்த்தனை செய்வீங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட எப்படியாவது குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி, ஓ இதுதான் நம்ம குலதெய்வமா, இங்கதான் இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்குது. எல்லாம் சாதாரணமா எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. உங்களோட ராசிக்கு இந்த மாசம் ரொம்ப அற்புதமா இருக்கு. முடிஞ்சவங்க இந்த சனிக்கிழமை முழுக்க, எல்லா புரட்டாசி மாசம் முழுக்க விரதம் இருந்து சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாளை வணங்கிட்டு வாங்க, அம்பாளை வணங்கிட்டு வாங்க. இந்த மகளாய அமாவாசை புரட்டாசி 5ஆம் தேதி வருது. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மாசமா இந்த புரட்டாசி மாசம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.